இந்தோனேஷியாவிலேருந்து ஃபஸ்ட் டைம் பீட்டாஸ் எடுத்திருக்கேன். ஒரு பை நிறைய மீன் வரும் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன். ஆனால் கை நிறைய தான் வந்திருக்கு. என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வச்சு நிறைய எடுத்துடலாமோ நினச்சேன். பட் ப்ரைஸ் விசாரிக்கிறப்ப தான் என்ன அப்படின்றது தெரியுது. ஒரு சில பேர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்து எடுத்திருக்கேன். 4 பேர் வந்து டிஃப்ரெண்ட்டானது தான். மீதி 3 வந்து சேம் வெரைட்டி தான் எடுத்திருக்கேன். ஒரே வகை 3 மீன் எடுத்திருக்கேன்னா அந்த மீன் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன ஃபிஷ் எடுத்திருக்கேன் அப்படின்றத டேங்க்ல ஒவ்வொரு மேலாக வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியலை இப்போ வரைக்கும். வந்து நான் கால்குலேட் பண்ணி எவ்வளோ போடணுன்றதை பார்க்கல. உங்களுக்கு ஃபிஷ்ஷு போடுறப்பே வந்து நான் எழுத்தாக போட்டுறேன், டெக்ஸ்ட்டாக வந்து போட்டுறேன் என்னென்ன ப்ரைஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்க்க போகிறது கிங் சிடி, கிங் க்ரௌன் டெயில்னு சொல்லுவாங்க. டேங்க்ல ஒரு சைடு மட்டும் நிழல் உள்ள மாதிரி இருந்துச்சு. சரின்னா அந்த ஒரு சைடு மட்டும் மொபைல் ஃப்ளாஷ் வச்சுருக்கேன். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு நார்மலாக தான் தெரியும். கரெக்டாக இப்போ நல்லா டைலை விரித்து காட்டுது. பட் ஃப்ளேர் பண்ணுறப்ப இன்னும் அழகாக இருக்கும். ஃப்ளாரிங்க்கு எதனால் நான் இப்போ வைக்கிறேன் இருங்க. அந்த பக்கம் மிரர் வச்சுருக்கேன். பயங்கரமாக இருக்கா? ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டில் வந்து க்ரௌன் டெயில் பண்ணுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நார்மல் க்ரௌன் டெயில் சொல்கிறேன். ஸோ இது எக்ஸாட்டிக் கிங் சிடி. இதோட அந்த க்ரௌன், அதாவது அந்த முள்ளு மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இருக்கிறதுலே வந்து இதுதான் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆசைப்பட்டு எடுத்தேன். அதான் எடுத்தோன்னே இதை காட்டுறேன். இது பேரா இருக்குது, மேல் ஃபீமேலாகவே இருக்குது. ஒரு மீனுக்கும் வந்து ஒரு மார்க் போடலாம். இந்த 10க்கு கிங் சிடிக்கு எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த மீனும் பார்ப்போம். நீங்கள் உங்களோட மார்க்கை வந்து கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நீமோ அவதார்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக வந்து ட்ரெண்டாக இருக்குது. நீமோ அவதார்னா அவதார் பேட்டர்னும் இருக்குது. ஸோ நீமோஸோட கலரும் இருக்குது. இதில் நல்லா ரெட்டு வந்து ஓரளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக டாமினேட் பண்ணல, அங்கங்கே கொஞ்சம் வந்து ரெட் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போன்னு ஒரு பேர் எடுத்தேன். இதுக்கான ஃபீமேல் வந்து என்கிட்ட காப்பர் அவதார் ஃபீமேல் தான் இருக்குது. இது நல்லா ஃப்ளேர் பண்ணுது. கிங் சிட்டியும் வந்து நல்லா ஃப்ளேர் பண்ணுச்சு. பட் ஃப்ரண்ட்டில் வரலை, கேமராவுக்கு பயந்துன்னு நினைக்கிறேன். இவர் நல்லா ஃப்ரண்ட்டில் வராரு, அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்து செமி அடல்ட்டு தான், ஃபுல்லி க்ரோன் கிடையாது. ப்ரீட் பண்ணுற சைஸு, ஆனால் முழுசாக வளர்ந்தது கிடையாது. கிங் சிடி மட்டும் முழுசாக வளர்ந்தது ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. ஸோ அது ஃபுல்லி க்ரோனு, ரெடி டு ப்ரீடு. ஃபீமேல்லாம் நல்ல எக்லோடோடு இருக்காது. இது வந்து ஹெல்பாய். டைல் குவாலிட்டி இதில் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் செமி அடல்ட் அப்படின்றதுனால டைல் குவாலிட்டி வந்து தெரியலை. ஸோ இது நல்லா ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. ஸோ இதில் டைல் குவாலிட்டி வந்து நல்லாவே தெரியுது. ஃப்ளாரிங்க்கு சைடில் கிளாஸ் இருக்குது. தலைவர் வந்து கேமராக்கு அட்ராக்ட் ஆகி என்னையவே வந்து பார்த்துட்ருக்காரு. நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஹெல்பாய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பாடியில் பிளாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டு எடுத்ததில் பிளாக்கே இருக்காது, ஃபுல்லாக ப்ளூ ரெட்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அட்ராக்டிவாக தலைவர் இருக்காப்புல. என்னையவே தான் பார்த்துட்ருக்கு. என்னையவேனா கேமராவே தான் பார்த்துட்ருக்கு. கண்ணாடிக்கு போக மாட்டுது, கண்ணாடி சைடில் இருக்குது. ஹெல்பாய் வந்து கண்ணாடி சைடே போல், அதனால் வேற ஒரு மேல் ஆட் பண்ணியிருக்கேன். காப்பர் அவதார். இதெல்லாம் எனக்கு பயங்கரமான ட்ரீம் ஃபிஷ்ஷு. என்கிட்டே சேலுக்கு வந்துருச்சு. ட்ரீம் ஃபிஷ்ஷு ப்ரீடிங்க்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா இதில் ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். 100%னா இப்போ நமக்கு ஒரு 20 to 30% வந்து காப்பர் அவதார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேலன்ஸ் வந்து ஃபுல் பிளாக்கு, ஃபுல் காப்பர் அப்படின்னு 100% நமக்கு வர்ற ஃபிஷ் எல்லாமே கலராக வரும். ஸோ செல்லோஃபைன்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து கலரோடு கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் ஹெல்பாய்க்கு ஈக்குவல் சைஸில் தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் டைல் குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஹெல்பாய் டைல் குவாலிட்டி தாறுமாறாக இருக்கானா. ஆக்சுவலாக ஒரு மேலாக தான் போட்டு காமிக்கிற ஐடியா. இவர் ஃப்ளேர் பண்ணாததுனால இன்னொரு மேல் போட வேண்டியதாக போயிடுச்சு.
நிறைய மேல் பீட்டாஸ் இப்படி தான். இன்னொரு மேல் இருந்தால் தான் வந்து அதோட ஃபுல் அக்ரெஷனை வந்து அதுங்க காமிக்கும். சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து ஃபீமேலுமே வந்து நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்கேன். எல்லாம் பாட்டிலில் இருக்குது ஃபீமேலு. எடுத்து எடுத்து போடுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபீமேல்ஸ் நான் காட்டலை. வேணா ரஃப்பாக காட்டுறேன். இது பாருங்க, இது எல்பாயோட ஃபீமேலு. இங்கே இருக்கு காப்பரோட ஃபீமேலு. ஸோ எல்லா ஃபீமேலும் அதே குவாலிட்டியில் என்கிட்ட இருக்குது. ஃபீமேல் காட்டலை மொக்கையாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. பாட்டிலில் இருக்குது, அதை எடுத்து எடுத்து போட்டு காமிக்கிறது ஒரு சோம்பேறித்தனம். ஸோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேர் நீங்கள் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீமேல் காமிச்சு தான் நான் கொடுப்பேன். ஐயோ ஆசையாக இருக்குது இது பார்க்குறப்ப. பயங்கரமாக இருக்குங்க ரெண்டுமே. ஏய் கச்சிடாதீங்க. சரி, செப்பரேட் பண்ணிடலாம். அடுத்த பேர் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று காட்டுறேன். ஸோ இதை வந்து ஃப்ளாரிங் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இது வாங்கணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட. அதனாலேயே வந்து இதை நான் வாங்கினது கிடையாது. ஏன் ப்ரைஸ் கூட அப்படின்றத சொல்லிடுறேன். இது முழுக்க வந்து கையால் செஞ்சது. ஸோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் இது. இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஹேண்ட்மேடு. அந்த பாடி கலரு, டைல் கலரு, உட்காந்து வேலை மெனக்கெட்டு டீட்டெயிலாக வந்து இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ப்ரைஸ் அதிகம். அதனால் நான் வந்து இது வரைக்கும் இதை வாங்கினது கிடையாது. இப்போ நமக்கு செல்லர் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்குது. நான் மீன் ஸ்டாக்கை கூட போய் ஆட்டியும் காட்டல. வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மாகிட்ட போய் இதை காமிச்சிட்ருக்கேன், எங்கள் அப்பாகிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு ஃப்ளாரிங் ஸ்டிக்கு. இப்போ அடுத்து ஃபைட்டருக்கு வச்சு இது எப்படி ஃப்ளார் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இது வேணும் அப்படின்னாலும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் ப்ரீ ஆர்டர் பேசிஸில். ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கைக்கு கிடைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிள். இவருக்கு வச்சு பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு ட்ரீம். இப்படி ஒரு மீன் கிட்ட இதை வச்சு அது ஃப்ளேர் பண்ணி ஓடுறது இன்னைக்கு நிறைய கனவு ஆனால் எனக்கு நடக்குது. சைடில் மிரர் இருக்கு. தலைவர் மிரர் கிட்ட அடிக்கடி போயிடுறாரு. ஸோ யாருக்காச்சும் இந்த மாதிரி ஃப்ளாரிங் ஸ்டிக் வேணுமா சொல்லுங்கள். நான் இதை ஃப்ளாரிங்க்கு யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ வச்சு ரசிப்பேன். இந்த மினியேச்சரை அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோ டீட்டெயிலாக அந்த சின்ன சின்ன டாட்டு, பாடி மார்க்கிங்கு, இந்த டைல் கலரில் பாருங்கள் எத்தனை விதமாக கலர்ஸு. ஸோ எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ரெட் ஸ்டார் கேலக்ஸி. இது வந்து என்கிட்ட 3 பேர் இருக்குது. அவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்தேன். அவ்வளோ நல்லா இருக்குது இது. அதனால் இது மட்டும் 3 பேர். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். இது வந்து 3 பேர் தூக்கணுன்ட்டேன். ஆக்சுவலாக இது வந்து 3 பேர் எடுக்காமல் நான் வேறு எதனா புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஃபிஷஸ் காமிச்சிருக்கலாம். ஆனால் இதோட குவாலிட்டியும் இதோட கலர் பேட்டர்னும் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, ரொம்ப புதுசாகவும் தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இதே 3 பேர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சும்மா உங்களுக்கு 2 பேர் போட்டு காமிக்கிறேன். ஒன்று நல்ல ஃபுல் சைஸில் இருக்குது. இது வந்து ஃபுல் சைஸு. இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல் சைஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது செமி அடல்ட் தான். இன்னொன்று என்கிட்ட இருக்குது, அதுவும் செமி அடல்ட் தான். ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஸ்டார் டைலு, பாடியில் வந்து அந்த பேட்டர்னு டாட் பேட்டர்ன்ஸு. ஸ்டார் டைல் வந்து இந்த டாட் பேட்டர்ன் இருக்கிற ரெட் ஸ்டார் கேலக்ஸி. எல்லாத்துக்குமே என்கிட்ட வந்து ஃபீமேல் இருக்குது. ஃபீமேல் இதுக்கானதும் காட்டுறேன். ஸோ இதுக்கான ஃபீமேல் இருக்குது. பாட்டிலில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ பாட்டிலில் இருக்குன்றதுனால மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ஃபீமேல் காட்டல. மற்றபடி ஃபீமேல் எல்லாம் மேலுக்கு ஈக்குவலான குவாலிட்டியில் என்கிட்ட இருக்குது. செமையாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் நேரில் பார்க்குறப்ப இன்னும் பயங்கரமாக இருக்கும். செம்ம குவாலிட்டியாக இருக்குது.
இதெல்லாம் என் ஃபார்மில் வந்து இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. சரி, கடிக்கிறதுக்குள்ளே எடுத்துடலாமா? அவ்வளோதான் பேர்ஸ் இருக்குது. இதுதான் முதல் டைம் பீட்டாஸ் வந்து என்னோட கேமராவில் எடுக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து நான் எப்பயுமே மொபைலில் தான் எடுப்பேன். லைட் வச்சு எடுக்கிறதும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப வேலை மெனக்கெட்டு வந்து எடுக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமு இந்தோனேஷியாவிலேருந்து எடுக்கிறது. ப்ரீடர்ஸ்க்கு இனி ஃபிஷ் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ குவாலிட்டியாக வந்து குட்டியாக இறக்கணும், இல்லை குவாலிட்டியான ஃபிஷ்ஷை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்திருக்கேன். இனி இந்தோனேஷியன், தாய்லாந்து அது எல்லாமே வந்து இப்போ நடக்க போகிற இந்த பிஸ்னஸை பொறுத்து தான் நான் எடுப்பேனா இல்லையா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் வந்து நான் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் பாசிபிள். நம்ம நார்த் அனுப்புறது கிடையாது, சவுத்தில் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து அனுப்புகிறோம். எல்லாமே வந்து என்கிட்ட பேராக தான் இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் மேல் வேணும் அப்படின்னாலும் நம்ம சிங்கிள் மேல் கொடுத்துடலாம், சிங்கிள் ஃபீமேல் கிடைக்காது. ஸோ சிங்கிள் மேல் தாராளமாக வந்து வேணும்னா கேளுங்க, பேர் வேணும்னா கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பீட்டாஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.